ஹாய் ப்ரைஸ் அலாட். இன்றைக்கி நம்ம சேனலில் எதுக்காக ஜெபம் பண்ணுறேன்னா, இது மதர்ஸ் டே. ஸோ எல்லா தாய்மார்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி அப்பா தகப்பனே. துதிக்கிறோம் ராஜாவே, துதிக்கிறோம் தகப்பனே. உண்மை ஆராதிக்கணும் தகப்பனே. மகிமைப்படுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் என் நாமத்தில் எதை கேட்டாலும் நீ பெறுவீர்கள் என்று சொன்னது இதனுக்கு ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக நாங்கள் கேட்கின்ற ஆண்டவரை எல்லா தாய்மார்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இந்த காலத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. நீங்கள் எடுத்து பாவிக தகப்பனே, நீர் எடுத்து வழி நடத்தும் ஆண்டவரை வல்லமை நாம் தேவனுடைய தரிசனத்தை நாம் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ரோட்டின் மீது நான் நின்று பிரேயர் பண்ணி கொண்டு இருக்கிறேன் சுவாமி. இந்த ரோட்டின் மீது ஆண்டவரை எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் எதுவும் நடக்காதபடிக்க தேவன் காத்துக்கொண்டு இந்த ஆண்டவரே இந்த ரோடை நீர் ஆசீர்வதிக்கொண்டு ஆட்சேபிக்கிறேன் சுவாமி. எல்லா தாய்மார்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தாய்மார்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள எத்தனை தாய்மார்களுக்காக அவர் ஒவ்வொரு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. வழிநடத்துங்க சுவாமி. உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், முக்கிய மகிமை செலுத்துகிறோம் சுவாமி. இதாண்டவரே, இந்த வல்லமை ஆண்டவரை ஜபம் செய்ய எங்களுக்கு வல்லமை கிருபையும் கொடுத்ததுக்காக நமக்கு கொடாகொடி நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைகள் ஆண்டவரை அநேக ஜனங்கள் சர்ச்சுக்கு போய் தன்னுடைய தாய்மார்களுக்காக ஜபம் பண்ணும்படி தேவரை கிருபை செய்தோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தாய்மார்களும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிங்க சுவாமி. வழிநடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் தாய்மை அடைவது தன்னுடைய குழந்தை பெற்றுக்கொள்வதில் தான் ஆண்டவரே. அவர்கள் குழந்தை பெறும்பொழுது அந்த நோய் இருக்கிறது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நோயை ஆண்டவர் நீக்கிப்படும் சுவாமி. ஆமாண்டவரை நீக்கிப்படும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு சுக பிரசவத்தை கொடுங்க ஆண்டவரே. யாருக்கும் ஆப்ரேஷன் ஆகாதபடிக்கு தேவன் இயேசுவின் நாமத்தினால அவர்களுடைய தாய்மையானது ஆண்டவரை எந்த ஒரு கஷ்டமும் இராதபடிக்கு அவர்கள் தாய்மை பெரும்படி தேவரை கிருபை செய்து ஆண்டவரே. எல்லா தாய்மார்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஊக்குவிக்கிற எல்லா தாய்மார்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. வழிநடத்துங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள போரை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நீக்கிப்படும் சாமி. இதாண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை விஜயநாசியம் ஆகும்படி தேவரை கிருபை செய்தோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உமைக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆமென் ஆமென் ஆமென். இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 40:31 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது என்னவென்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாற மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். இது எல்லா தாய்மார்களுக்கும் பொருந்தும். ஏன்னா அநேக சிங்கிள் பேரண்ட் நான் பார்த்துருக்கிறேன். சிங்கிள் பேரண்ட் கணவன் ஏமாற்றி விட்டு போயிருக்கின்ற அநேக பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவதை நான் பார்த்துருக்கிறேன். அநேக ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதை நான் பார்த்துக்கிறேன். அதனால் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற வாசனம் ஆனது என்ன என்றால், கழுகை போல அவர்கள் ஓடினாலும் சோர்வடைய மாட்டார்கள். ஏன்னா நடந்தாலும் ஓடினாலும் இந்த என்ன சொல்கிறது இளைப்பாற மாட்டார்கள். அந்த ஒரு மாதிரி உட்காருவாங்க. ஐயோ ஏன்னா ஓடி போனோன்னே கொஞ்ச நேரம் உட்காருவாங்க. அந்த மாதிரி கூட உட்கார மாட்டாங்க, ஓடினே இருப்பாங்க. நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லாம் சிங்கிள் பேரண்ட்டுக்கும் சரி. ஏன்னா அநேக ஒரு தகப்பன் இல்லாத ஒரு பசங்களை ஒரு குழந்தைய வளர்க்கலாம். ஆனால் தாய் இல்லாத குழந்தைய வளர்ப்பது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். தாய் ஆனவள்
தன்னுடைய பிள்ளைகளுக்காகியே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை தீர்த்து கொண்டிருக்கிறார். அதனால் வந்துட்டு எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு சல்யூட், அவர்களுக்கு எல்லா தாய்மார்களுக்கும் சல்யூட்டு. ஏன்னா நிறைய அவங்க தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்கள் கடுமை தான், கம்மி தான். ஏன்னா ஆண்கள் நிறைய பெண்களை துரோகம் செய்கிறாங்க. அதனால் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கின்ற எல்லா பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய சல்யூட். அவர்களை எல்லாம் கடவுள் மிகவும் மேன்மையாக ஆசீர்வதிக்கணும். அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி இருக்குன்னா கழுகை போல இருக்கணும். அவங்க வந்துட்டு ஒரு கழுகு, நீ எல்லா பறவைகளை பார்க்கலாம் கழுகு தான் நான் மிகவும் ஒரு சிறந்த ஒரு உதாரணம். எனக்கா பைபிள்லேயே குறிச்சிருக்குது அந்த கழுகை பற்றி. அந்த கழுகானது அவ்வளோ, அதாவது பலன் என்று சொன்னால் எவ்வளோ வானத்துக்கு எவ்வளோ உச்சியில் பறக்கணுமோ. சில பறவைகளெல்லாம் சில இடத்துல தான் பறக்கும், சில ஹைட்டுக்கு மேலே தான் போகும். ஆனால் அந்த கழுகானது மட்டும் ரொம்ப உச்சத்தில் பறக்கும். அதுக்கு சோர்வுன்றது இருக்காது. அதே மாதிரி தான் பெண்களையும் ஆண்டவர் குறிப்பிடுறார். கழுகை போல நீங்கள் பறப்பீங்க, கழுகை போல இருப்பீங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. ஆனால் இருந்தாலும் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை வந்துட்டு ஒரு வித்தியாசமாக மாற்றுவார்னா அது ஈடு இணையில். நம்மளும் இந்த காணொலியை பார்த்துருக்கின்ற எல்லாருமே எல்லா கஷ்டப்படுகின்ற பெண்மணிக்காக, எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுகின்ற பெண்களுக்காக. ஏன்னா ரொம்ப கஷ்டம். 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன், 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். அவனுடைய 3-4 பசங்க, 2 பசங்களை பார்த்துன்னு அந்த பசங்களை வளர்க்குறதுன்றது வந்துட்டு சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. அது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான ஒரு பெரிய டாஸ்க் தான். ஆனால் இருந்தாலும் அந்த பசங்களை வந்துட்டு அந்த பசங்களுக்காகிய தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்து அந்த பசங்களுக்காகிய வாழ்கின்ற பெண்மணிகளுக்காக நான் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. எல்லா பெண்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா அதாவது அந்த பெண்களுக்கு மாறாக எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு கெட்ட காரியமும் நடக்கக்கூடாது. ஒரு புருஷன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் அது தவறாக பார்க்கின்ற உலகம் இது. இந்த உலகத்துலேயும் அந்த பசங்களை அந்த பெண்மணியை கர்த்தர் தான் காப்பாற்றணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அவங்கள. எல்லாருக்கா எல்லா பெண்மணிக்காக ஜெபம் பண்ணலாம்ப்பா. அவருக்கு புது பலனை தாரங்கப்பா, கழுகை போல பலனை தாரங்க ஆண்டவரே. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒரு சிங்கிள் பேரண்டாய் வாழ்வது ரொம்ப சிரமம் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு ஆண்டவரே எந்த ஒரு பணம் கேட்டாலும், யாருக்கிட்ட எது கேட்டாலும், எந்த உதவி கேட்டாலும் ஆண்டவரை அவர்கள் தவறாய் பயன்படுத்தாதபடிக்கு என் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. வழிநடத்தமப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுக்கு பலனை தாருங்க ஆண்டவரே. புது பலனை கொடுங்க சுவாமி. ஒரு நம்பிக்கை தாருங்க ஆண்டவரே. நீர் தாரம் சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா, வழிநடத்துங்கப்பா. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வீடியோ யாருக்குன்னா பிடிச்சிருந்தா பார்க்குறவங்க எல்லாருமே ஜெபம் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இன்னும் ஆண்டவரை பற்றி நான் இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த வீடியோவை கடைசி வரலையும் பாருங்கள், யாரும் இக்னோர் பண்ணிடாதுங்க.